தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 11ஆம் தேதி 2026ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு. ஏன்னா அப்போ அவர் என்ன சொன்னாங்க, இவர் திருச்சட்டத்தை இறைவாக்கெல்லாம் ஒழிக்க வந்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க, அதை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே தான் வந்திருக்கேன். அதுவும் எப்படி, அதில் இருக்கிற ஒரு சிற்றெழுத்து ஒரு புள்ளியோ ஒழியாது, அந்த அளவுக்கு எல்லா திருச்சட்டமும் நிறைவேறும். அதுவும் எப்போ, உலகம் அழியறதுக்கு முன்னாடி, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன். ஓகேங்களா. சரி, அதை விட்டுங்க. அடுத்தது பாருங்களேன், ஏசப்பா என்ன சொல்றாரு. ஏசப்பா கொடுத்த கட்டளைகளை சின்ன கட்டளையை கூட மீறாம வாழ்ந்து கடைபிடித்து அதையும் மக்களுக்கு கற்பித்தோம் அப்படின்னா நாம விண்ணரசுல மிகப்பெரியவர். ஓகேங்களா. ஆனா அந்த சின்ன ஒரு கட்டளையை கூட மீறிட்டு அதை அப்படியே மக்களுக்கும் சொல்றதுனே, பரவாயில்லவாடா கடவுள் பார்த்து அதெல்லாம் ஒரு குற்றம் இல்லைடா அப்படின்னு சொல்லி தப்பான போதனை கொடுத்தா அவங்க விண்ணரசில் மிகச்சிறியவர். ரொம்ப சின்னவங்க என்ன அர்த்தம், நீ தகுதியே இல்லைன்னு அர்த்தம் விண்ணரசுக்கு. ஓகேங்களா. என்ன பண்ணிடுவார் கடவுள், மிகச்சிறிய விண்ணரசில் மிகச்சிறியவரை தூக்கி வெளியில் எறிஞ்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, விண்ணரசில் மிகச்சிறியவராக இருக்கக்கூடாது. ஒன்று நீ தப்பாக போயிட்டீங்கன்னா நீ விட்டுரு, அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கும் அதை கற்பிக்கக்கூடாது. ஓகேங்களா. தவறான போதனையை மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடாது. ஓகேங்களா. அதுவும் ஏசப்பா என்ன சொல்றாரு, நீ சிறியது ஒன்றேன மீறி, ஓகே மீறினா நீ சின்னவன் சொல்ல, மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர். ஓகேங்களா. ஸோ கிறிஸ்தவர்களாக நாம எப்பயுமே தவறான போதனைகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. கடவுளுக்கு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு தவறான போதனையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம தான் அனுபவிக்கணும். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.